வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த மாதம் பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம மாத பலன் சிறப்பாக போட்டு வர்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி விருச்சிக ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது, ஏற்றமா இறக்கமா இல்லை மத்தியமமானுங்கிறத இந்த மாதத்தில் உள்ள கிரக அமைப்பு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய இப்போ சூரியன் கண்ணில் இருக்கார். புரட்டாசி மாதம் கண்ணில் உட்காந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருவார். இப்போ 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு பார்ப்பார் அவர். அப்போ என்னென்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் கொஞ்சம் பனிச்சுமைகள் அதிகமாக தான் இருக்கும். பனிச்சுமைகள் இருக்கும். அதே போல் நல்ல அலையக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதாவது சுப விரயங்கள் ஏற்கனவே ஆவணி மாதம் பலன்லேயே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. நாங்கள் சுப நிறையா பண்ணியிருப்பீங்கன்ட்டு. அந்த சுபை ஒரு முடிஞ்ச பிறகு அதாவது பணினா அப்படின்னா வேலைப்பழு உங்களுக்கு இருக்கும். சம்பாத்தியம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு மேலே வேலை அதிகமாக உங்களுக்கு வரக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது. ஏன்னா இது காலதேவன் 8ஆம் இடம். 8ஆம்னா ரகசிய வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரகசிய வீட்டுக்குள்ளே தான் ராகுவும் கேது உச்சம் பெற இது உங்கள் ராசி தான். அப்போ எப்படி நானும் உங்களுக்கு ஒரு ரகசியம் இருந்து கொண்டே இருக்கும், அதில் மாற்றமே கிடையாதுங்க. விருச்சிக கூப்பிட்டோம்னா எதாவது கூப்பிட்டோம்னா ஆமாங்க ஒரு ரகசியம் ஒன்று இருக்கான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ரகசியத்துக்கே பிறந்தவங்க நீங்கள். உங்களோட ரகசியம் இல்லாமல் இருக்குமா? அந்த ரகசியத்தை பெத்த தாய்ட்டு சொல்ல மாட்டீங்க, கட்ட முடியாது சொல்ல மாட்டீங்க. அப்படி ஒரு ரகசியம் உங்களிடம் இருந்தே தீரும். சரி, அது என்ன வேணால் இருக்கலாம். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அது உங்களை பொறுத்த விஷயம். உங்களுக்குண்டான ரகசியம் அது ஒரு வாரமாக இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்யணும் இந்த புரட்டாசி மாதம் அப்படி பார்த்தோம்னா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல வளர்த்தியாக இருப்பீங்க, இன்னும் நல்ல உணவு பிரியாக இருப்பீங்க, நல்ல வெளியுலகங்களில் நல்லா எல்லா பக்கம் போகணும் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்றக்கிறது கிடையாது. உங்களுடைய கதாநாயகன் யாருன்னா செவ்வாய். அவரை தான் பார்க்கணும். இப்போ செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து எங்கே இருக்கான்னு பார்ப்போம். விருச்சிக ராசியிலிருந்து 1 2 3 4 5 6 7 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். யார்? உங்களுடைய கதாநாயகன் மிதுனத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ மிதுனத்தில் இந்த செவ்வாய் இருந்தாருன்னா ஏற்கனவே காலதெய்வத்தில் 8ஆம் இடம், நீங்கள் இருக்கிறது 8ஆம் இடம், உங்கள் ராசிக்கு அது 3ஆம் இடம் மேச ராசியிலேருந்து பார்த்தா. ஏன்னா உங்களுக்கு 2 வீடு உங்களுக்கு அப்படி 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் என்ன செய்வார்? பொதுவாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, செவ்வாய் தோஷம்யா அப்படிம்பாங்க. அப்போ என்ன செய்யணும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க? புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய நகைகளை வாங்கிறது, புதிய ஆடைகளை வாங்கிறது, புதிய நண்பர்களை பழகிறது, புதிய ஒப்பந்தம் பண்ணுறதெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. அதனால் புதியதை விட்டு விட வேண்டும். எப்பயும் போல் இருக்கிறத போல் இருந்துக்கங்க. அதே ஒரு குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க. வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கவனம் வேலை பாருங்கள். ஏன்னா உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறனால அந்த வண்டிகளை போகிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனம். ஏன்னா அஷ்டம சனி வேறு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய இந்த மாதத்தில் செவ்வாய் அவர் மிதுனத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ நண்பர் விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ரொம்ப இக்கட்டாக இருக்கும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். யார்கிட்டையும் அதிகமாக வார்த்தையை விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தையினாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் உண்டாயிரும். பழைய சந்தர்ப்பம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல அனுபவம் வளர்ந்த ஆசையான மாதமாக இருக்கும். அது அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஆசை நிறைவேறும் மாதமாக இருக்குது. ஒருத்தவங்க முன்னாலே ஆசை கிடச்சிருங்க. இப்போ என்ன சொல்கிறதுனா, ஒரு மாதம் ஃபுல்லாக ஆசையாக இருக்கும். ஒருத்தவங்க 15 நாள் கிடைக்கும், ஒருத்தர் 20 நாள் கிடைக்கும்,
உங்களுக்கு 20 நாள் கழித்து தான் உங்களோட ஆசை நிறைவேறும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன செய்யணுமோ அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்து வந்தீங்கன்னா அந்த நிதானம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவமும் அதுவே உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுற இடத்துல இருக்கும் என்பதில் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் மாற்றம் கிடையாது. அதே போல் இந்த லக்கணத்தில் இந்த விருச்சிக லக்கணத்துக்கும் விருச்சிகராசிக்கும் என்ன ஒரு அப்படின்னா, இவங்களுக்கு குருவும் சூரியனும் எப்பவும் யோகாக்காரங்க. சந்திரன் கூட சேர்த்துக்குங்க. குரு சூரியன் சந்திரன் எப்பயும் நட்பு கிரகங்கள். அப்போ என்ன செய்யணும், குருமார்கிட்ட நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதும் தாய் தந்தையோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதும் உங்களுடைய மூத்த சகோதரிகிட்ட அன்பாக நடந்துக்கிறதும் உங்களுக்கு நல்ல வலுவான பலனை கொடுக்கும். இதுதான் ஒரு சூட்சுமம். அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிந்தால் திருநள்ளாறு போய் உங்களுக்கு உண்டான சனி சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை செய்து கொண்டு வரலாம். 8ஆம் இடத்துல போய் மறைந்து அவர் புதன் வீட்டில் இருக்கிறனால நீங்கள் வீட்டில், இது முக்கியமானது, வீட்டில் எப்பயுமே 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி வைத்து சாப்பிட்டு பழகு கொள்ளுங்கள். நைட்டில் சாப்பிட்றோம், லைட் போட்டு சாப்பிட்றோம், லைட் போட்டாலும் சரி, நீங்கள் சின்ன ஒரு விளக்கு, ஒரு அகல் விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி அதை மேற்கு முகமாகவோ இல்லை வடக்கு முகம் ஏற்றி அதுக்கு ஒரு செம்பெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், 2 பத்தியை பொருத்தி கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சுருங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகிவிடும். இது 100% உண்மை. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஏன் இது லைஃப் லாங்காக பண்ணலாம். நீங்கள் இந்த மாதம் மட்டும் கிடையாது, எந்த மாதமும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீ 8ஆம் இடத்துல இருக்கீங்க. 8ஆம் இடம்னால என்னது, ஒரு மறைவு. ஒன்று மறைஞ்சாதான் இன்னொன்று மலரும், ஒன்று இழந்தாதான் ஒன்று பூக்கு சொல்லுவாங்கள்ல. ஒரு விவசாயி விதை இழந்தாதான் விளைச்சலை பெற முடியும். அந்த ராசி உள்ளவங்க நீங்கள். ஒன்றை இழந்து ஒன்றை பெறக்கூடிய ராசியாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் இந்த ராசிக்காரங்க எதை எவ்வளோ எதிர்பார்த்தீங்களோ அதை இழந்தால் இன்னொரு அதை விட ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ ஒன்றை இழந்து ஒன்று பெற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கிற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதீத ஆசைகள் இருந்தீங்கன்னா அதை முதல் இழந்துக்குங்க. அதிகமாக சாப்பிட்ணும், அதிகமாக நான் சாப்பிட்ற பற்றி நல்லா வேணுங்கிறத சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதில்ல. இந்த மாதத்தில் கொஞ்சம் அதை குறைச்சிக்கோங்க. எல்லாமே எதில் நீங்கள் அதிக பற்றுருக்கீங்களோ, பற்று அற்று இருந்தால் இந்த புரட்டாசி உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு பிளான் பண்ணி வாழ்க்கை நடத்துங்களேன். திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குண்டான திட்டத்தை நீங்கள் விடுங்க, திட்டமிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். திட்டமிடணும். திட்டமிடாமல் நீங்கள் எதுவுமே செஞ்சால் அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ நீங்கள் 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறது, உங்கள் ஆலோசனை எல்லாம் கேட்டு முடிவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா புரட்டாசி மாதம் சூரியன் அவரும் அவருடைய பிடிச்ச வீட்டில் இருக்கார். ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் அப்பா அம்மாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை குழந்தைகளுக்கோ சின்ன சின்ன மருத்துவ உபகரணங்கள் வாங்கக்கூடிய செலவுலாம் இருக்கும். அது இல்லைன்னா உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களுக்காக மருத்துவ செலவு ஒன்று பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை அவங்களுக்காக நீ கூட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏதோ ஒன்று மருந்து சம்மந்தப்பட்ட நிலைமையில் இந்த மாதம் கொண்டு விடும். அதுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஐயோ ரொம்ப இதாகிடும், அதெல்லாம் ரொம்ப சூரியன் பனி போல் விளையிடும். அப்படி நீ விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அனுபவமான மாதமாக இருந்து உங்கள் ஆசையில் நிறைவேறும் மாதமாக இருக்குது. சரியா? சரி, அடுத்து உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறார். இந்த பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம்னா என்னென்னா குழந்தைகள், வயிறு சம்பந்தப்பட்டது பூர்வ புண்ணியம். அப்போ குழந்தை விஷயத்தில் நீங்கள் குழந்தைகளை ரொம்ப திட்டுறது, குழந்தைய கண்டிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க கூட நீங்கள்
அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கங்களேன். அது குழந்தைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குன்னு சொல்லுவோம்ல, குழந்தையா இருங்க ஐயா அப்படிம்போம்ல, அந்த மாதிரி இருந்துங்க. அப்போ உணவு விஷயத்துலையும் எப்படி சாப்பிட்ணும், குழந்தைய சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும், நிறையா சாப்பிடாமல், அன்லிமிட் இல்லாமல் அளவு, அந்த மாதிரி உணவை சாப்பிட்டுக்கிட்டால் உடல் உபாதை இல்லாமல். நான் 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தா உடல் உபாதையில் கொடுப்பான், இல்லை பிள்ளை வெளியில் ஏதாவது பிரச்சனை கொடுப்பான். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சியை பாருங்கள். அதே போல் இந்த இடத்துல 4ஆம் இடத்தை ஏற்கனவே அர்த்தார்த்தம் கூட சந்திரன் இருக்கார், மனோகாரகன். என்ன அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும், அதுலேயும் மாற்றம் கிடையாது. சரி, உங்கிறது 7ஆம் இடத்து குரு பகவான் ஏற்கனவே விஷவத்தில் உட்காந்துருக்கிறாரு. விஷவத்தில் இருக்கிறனால 7ஆம் இடம் சனம் தான். உங்கள் நீங்கள் கணவனாகவோ மனைவியாக இருந்தால் அவங்கள்ட்ட மதிக்க கற்றுக்கொண்டு அவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது உங்களுடைய கடமை. விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் அந்யோன்மை இருந்தால் உங்களுக்கு உண்டான குரு பலம் கிடைக்கும். 8 சொல்லியாச்சு. 9 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து புதன் பகவான் உட்காந்துருக்கிறார். அவர் கொஞ்ச நாள் கழித்து 11க்கு வந்துடுவார். ஏற்கனவே செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது இருந்தாலும் அவர் சொந்த வீட்டுக்கு போனால ரொம்ப பகை கிடையாது உங்களுக்கு, ஒரு நார்மலாக போயிடும். அது ரொம்ப ஒரு எவ்வளோ கசப்பு சாப்பிட்டாலும் அது இனிப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா கூட சூரியன் சேர்ந்துருக்கனால புதனுடைய அந்த வேகத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். உங்கள் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல யார் இருக்கான்னா கேது உட்காந்துருக்கார். இதுதான் முக்கியம். 11ஆம் இடத்துல கேது உட்காந்து என்ன செய்யணும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அக்கறையோடு இருக்கணும். ஆன்மீக பணி, ஆன்மீகம்னா என்ன, கோயில் வழிபாடு, கோயிலில் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பூஜை பொருள் வாங்கி தர்றது, குலதெய்வங்களுக்கு வழிபாடு பண்ண பூஜை பண்ணி வாங்கி தர்றது, அதே மாதிரி அந்தந்த சின்ன சின்ன பொருளுக்குண்டான செலவு ஏற்றுக்கிறது, தானம் தர்மம் பண்ணுறது, என்ன அபிஷேகம் என்ன வாங்கி சுவாமிக்கு விளக்கேற்றக்கூடிய இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப சிறப்பு. 2வது ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில். விரதம் மாதம் சங்கடஹர சதுர்த்தி இருக்கும், மாதாந்த வெள்ளி இருக்குதும், சரஸ்வதி பூஜை வருது, நவக்கிரக பூஜை வருது, இதில் நிறையா புரட்டாசி மாதம் வருது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம். இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை சம்மந்தப்பட்டவங்க திருமணம் ஆகாத இருந்தாங்கன்னா அந்த குழு நேரங்களில் போய் நீங்கள் கொழு பொம்மைகள் திருமணமாக வந்தீங்கன்னா கல்யாணம் முடிக்கிற மாதிரி கொழு பொம்மை வாங்கி வைங்க, இல்லை குழந்தை உள்ள பொம்மைகளை வாங்கி வைங்க. கண்டிப்பாக அதுக்குள்ள வைப்ரேஷன் உண்டு. அந்த நவராத்திரியில் செய்யும்போது அந்த அஷ்டலட்சுமியோடைய அனுக்கிரகமும் ஆதிபராசி அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும், ஐயமில்லை. அதனால் இதெல்லாம் புரட்டாசி மாதம் வர்றது ரொம்ப சிறப்பு. புரட்டாசி மாதம் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கங்க. அடுக்கு ஒரு ஐப்பசி மாதம் அற்புதமான பலனை பெற போகிறீங்க என்பதை ஐயமில்லை. இந்த புரட்டாசி மாதம் நல்லதொரு மாதமாக இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. நன்றி, வணக்கம்.